Hello friends, welcome to Rama Semi Kitchen. நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான பொட்டேட்டோ பிரியாணி தான் ஹைதராபாத் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நம்ம ரெகுலரான பிரியாணி இல்லாமல் ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. ஈஸியாகவும் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கிரேவி பண்ணி செய்கிறது. இது கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ரைஸை வேக வச்சுக்கலாம். நம்ம தனியாக வேக வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தண்ணியில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ பாருங்கள், நம்ம அதில் நான் வந்து பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். அரிசி வந்து குழையாமல் நல்லா சாஃப்டாக வெந்து ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு அரிசி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் அரிசி வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கிடச்சிது. நான் பாதியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து பச்சை உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சிங்கன்னா பிரியாணியில் குழஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழையாமல் உங்களுக்கு அப்படியே உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம இது அப்படியே இந்த வானலோடு நான் எடுத்து தனியாக வச்சிடறேன். இப்போ நம்ம பேன் போட்டுக்கலாம். இப்போது நான் பேனில் ஒரு 25 ml வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நெய் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க தேவையில்லை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 6 மிளகா அந்த மாதிரி சேர்க்கலாம். நல்லா காரமான மிளகா வந்தால் 6 மிளகா போதும். இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக அப்படி இருந்ததுன்னா 8 மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கொஞ்சம் நல்லா காரமாக நம்ம வந்து உருளைக்கிழங்குலையும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ 3 பச்சை மிளகா போதும். வெங்காயம் வந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து சேர்க்கும் போது இன்னும் நல்லா குழஞ்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வாசனை வருது. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். நிறைய தக்காளி வேண்டாம் இதுக்கு. ஒரு கை புதினாவும் ஒரு கை கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இது ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பண்ண கிரேவி பொட்டேட்டோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். நம்ம ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சதுனால நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க.
உருளைக்கிழங்கு மட்டும் வெந்திருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெருசாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வெந்திருக்கா நான் செக் பண்ணேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் பாதி கிரேவியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாதி கிரேவி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ இது மேலே ரைஸ் போட்டுக்கலாம். சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸும் கிரேவியும் போட்டிருக்கேன். ரெக்கார்ட் நான் வந்து கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். கிரேவி கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவி எடுத்து வந்து ஒரு கிண்ணத்தில் நான் வச்சுட்டு ஒரு லேயர் ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கிரேவி நான் விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடியில் கிரேவி, மேலே ரைஸ் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் எடுத்து வச்சு திருப்பி அந்த கிரேவியை சேர்த்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சல. அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் தான் செய்யணும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் போட்டுட்டு மேலே நம்ம நெய் விட்டுடலாம். கொஞ்சமாக மேலே புதினா தழை. இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வந்து க்ளீனான டவல் போட்டு மூடிக்கோங்க. இந்த மாதிரி தட்டு வச்சு மூடிடலாம். கேஸை வந்து மேலே வெயிட் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரைஸ் ஆல்ரெடி நல்லா குக் பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதேமாரி தம்மில் இருக்கட்டும். நம்மளோட பொட்டேட்டோ பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ வந்து 10 நிமிஷம் தம் வச்சாச்சு. திறந்து பார்த்துடலாம். வாசனை நல்லா சூப்பராக வருது. அரிசி உடையாமல் நல்லா கலந்துருங்க. நீங்கள் வந்து அந்த கிரேவியோட ரைஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா தனித்தனியாக ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு. அதே சமயம் நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம போட்ட கிரேவி வந்து ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நம்மளோட ரெகுலரான பிரியாணி நம்ம தண்ணி கொதிக்க வச்சு ரைஸ் சேர்த்து செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அந்த ஒயிட் ரைஸை இந்த கிரேவியோட கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். ஆனியன் ரைத்தாவோட எக்கோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.